ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 3 to 5 ஜூலைன்னு போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, இப்போ ரோஹிணி கிட்ட சிட்டி கூட இருக்கிற அந்த பிஏ இருக்காங்களா, அவங்க ஃபோன் பண்ணி பணம் வேணும்னு மிரட்டினாங்க. இல்லாட்டி முத்துக்கிட்ட சொல்லிடுவேன் வேற சொன்னதுனால இப்போ ஒரு கட்டத்தில் பயந்து போன ரோஹிணி வந்து நான் அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணுறேன். இப்போ பார்த்தா மீனாவோட தங்கச்சி சீதாவுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது. அதுக்காக எல்லாம் நகை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறாங்க. நான் அவங்ககிட்ட வீட்டு சாவி கொடுக்குறேன், நீ வந்து திருட மாதிரி திருடிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதுக்குண்டான ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. நம்ம அதை தான் இன்றைக்கான ப்ரொமோவில் பார்த்து ஒரு ரிவ்யூ கூட பேசணும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இப்போ இவங்க வீட்டை திறந்து வச்சோ சாவியை எப்படியோ கொடுத்து கரெக்டாக அந்த பிஏ முகத்தில் தலையெல்லாம் அதை துணியெல்லாம் போட்டு கொண்டு வந்து நகையும் திருடி வெளியில் போகும்போது கரெக்டாக மனோஜ் வந்துடுறாரு. இப்போ மனோஜ் பார்த்தோம்னா வெளியில் தள்ள உள்ள தள்ள கடைசியில் பிஏ பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டு அதான் அந்த வசீகரனை பிடிச்சி வீட்டுக்குள்ளார தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டதுமே பார்த்தோம்னா திருடன் போட்டு அவரே 2 அடி அடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. பின்னாடி பார்த்தா மீனா வந்துடுறாங்க, சுருதி வந்துடுறாங்க, விஜயா வந்துடுறாங்க, எல்லாரும் வந்துடுறாங்க. போட்டு செம்மையாக அடி அடித்து நல்லா பிடிச்சிடுறாங்க. ஆக மொத்தத்தில் பிஏ வசமாக சிக்கிறாரு. ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, ரோஹிணி இப்போ உள்ளே வந்துட்டு அவங்களும் சேர்ந்து திருடன் தான் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல அடி வாங்கி ரோஹிணியை மாட்டி விடுறாங்களா இல்லை இவங்களை தப்பிக்க வைக்கிறதுக்கு வேற ஏதாவது ட்விஸ்ட் நடக்குதா அப்படிங்கிறது அடுத்து இருக்க முக்கியமான ஒரு மூமெண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா வாய் திறந்து பேசினாங்க அப்படின்னா ரோஹிணியோட மொத்த கதையும் முடிஞ்சு போயிடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.